எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள், நம்ம 2026 ஏழு பேஜுக்கு நடந்த FWCட முதலாவதான பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஏற்கனவே நம்ம 25 MCQயும் முதலாவது ஸ்ட்ரக்சரும் பார்த்துட்டோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெண்டாவது ஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டாவது ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன சொல்கிறான்டா, சரி, வையனு மூலகமானது பி தொகுப்புக்குரிய அணுவன் 20க்கு உட்பட்ட மூலமாகும். அதில் முதல் 5 தொடராயன சக்தியில் பெருமானங்கள் தந்திருக்கான். இதுல இருந்து பாரு 5 தொடராயன சக்தி பெருமானம் தந்திருக்கான். இதான் அதுல பெருமதிகள். இதுல பார்த்தீங்கன்னா இது முதலாவது அயன சக்தி, இது இரண்டாம் அயன சக்தி, இது மூணாம் அயன சக்தி, இது நாலாம் அயன சக்தி, இது அஞ்சாம் அயன சக்தி. இதுல பாரு முதல் 4 அயனக சக்தியை விட, முதல் 4 அயனக சக்திகளுக்கு இடையில் இருக்கிற அதிகரிப்பை விட 4வது அயனக சக்தி 5வது அயனக சக்திக்கும் இடையில இருக்கிற அதிகரிப்பு எப்படி இருக்கு? பெரிய ஒரு அதிகரிப்பு இருக்கு. அதாவது சடுதி அதிகரிக்கிறேன்னு 4வது அயனக சக்தியை விட 5வது அயனக சக்தி சடுதி அதிகரிக்கிறது. 4வது அயனக சக்தியோட 5வது அயனக சக்தி சடுதி அதிகரிக்கிறது. நம்மளுக்கு என்ன சொல்லலாம்டா, வெளியோட்ட 4 இலத்திரண்டுகள், வெளியோட்டுல 4 இலத்திரண்டுகள். அப்ப வெளியோட்டுல 4 இலத்திரண்டுகள்னா அணுவன் 20க்கு உட்பட்டால், அணுவன் 20க்கு உட்பட்டால் வெளியோட்ட 4 இலத்திரண்டுகள் நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? 14ஆம் கூட்டம். 14ஆம் கூட்டத்துல பாரு வெளியோட்டுல 4 இலத்திரண்டுகள் யாரு? ஒன்று கார்பன் அரிக்கலாம் அல்லது சிலிக்கன் அரிக்கலாம். ஒன்று கார்பன் அரிக்கலாம் அல்லது சிலிக்கன் அரிக்கலாம். இதுல கீழே என்ன சொல்றான்னு பார்த்தேன். அடுத்தது வையானது வலியில் தானமடையும் போது நிறம் மனமற்ற வாயு வைவான உண்டாக்குது. அடுத்தது வையின் பளிங்கிரு பிரதிருப்பங்கள் ஒன்று மின்ன கடத்தக்கூடியது. பிரதிருப்பங்கள் ஒன்று என்ன? மின்ன கடத்தக்கூடியதான். இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம்? பிரதிருப்பங்கள் ஒன்று மின்ன கடத்தக்கூடியதுண்டா அவர் யாரா இருப்பாரு? கார்பன் அரிக்கும். அவர் யாரா இருப்பாரு? கார்பன் அரிக்கும். யாரும் மின்ன கடத்துவாரு? காரியம். காரியம் மின்ன கடத்தும். அப்ப என்ன செய்ய எல்லாம் உனக்கு? கார்பன். அப்ப வை என்னங்க சொல்லிக்கான்? வை யாரு? கார்பன். வை வந்துக்கிட்டு கார்பன். அடுத்தது வைர இலத்திர நிரப்பு கேட்டிருக்கான். வைர இலத்திர நிரப்பு, அதாவது கார்பன் இலத்திர நிரப்பு. கார்பன் இலத்திர நிரப்பு என்ன? 1s2 2s2 2p6 1s2 2s2 2p6 வரைக்கும் என்ன? கார்பன் இலத்திர நிரப்பு. அடுத்த மூணாவது என்ன சொல்லிக்கா? வினாவில் குறிப்பிட்ட தவிர்த்து வைர வேறு பிரதிருப்ப வடிவங்களை கேட்டிருக்கான். வினாவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கான்? கேள்வி என்ன பிரதிருப்ப வடிவம் குறிப்பிடப்பட்டிருக்குது? வைரத்தை பத்தி காய்ச்சிருக்கான். இதை தவிர வேறு என்ன 2 பிரதிருப்பங்களை கேட்டிருக்கான். என்னென்ன வருவாரு? வைரமும் சரி காரியம் வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா கேள்வியில குறிப்பிடப்பட்ட பிரதிருப்ப வடிவம் காரியம். இதை தவிர வேற 2 என்ன வர போதோ வைரமும் புளோரன்ஸும். வைரமும் புளோரன்ஸும் வருவாரு. அடுத்த 4வது கேள்வி, வை வந்துட்டு குறைசானம் அடையும் போது உருவாகும் ஒட்சைட்டில் லூயி கட்டமைப்பு வரையிட்டான். வை வந்துட்டு குறைசானம் அடைய போகுள்ள உருவாகிற ஒக்சைட்ல லூயி கட்டமைப்பு கேட்டிருக்கான். வை அதாவது கார்பன். கார்பன் வந்துக்கிட்டு பூரணதானம் நிறைதானம் அடைய போகல. பூரணதானம் அடைய போகல கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். குறைதானம் அடைய போகல கார்பன் மோனாக்சைடு உருவாகும். நிறைதானத்துல கார்பன் டை ஆக்சைடும் குறைதானத்துல கார்பன் மோனாக்சைடும் உருவாகும். அப்ப கார்பன் மோனாக்சைடு உருவாகும். அவன் கேள்வி என்ன கேட்கறா? கார்பன் மோனாக்சைடு லூயி கட்டமைப்பு. கார்பன் மோனாக்சைடு லூயி கட்டமைப்புன்னு வருவாரு. 3 பிணைப்பும், இங்க ஒரு தனிச்சோடி, இங்க ஒரு தனிச்சோடி. இதுல வந்துட்டு ஒரு மைனஸ் வருவார், இதுல என்ன ஒரு பிளஸ் வருவார். இவ்வளவுதான். இதான் இதுல லூயி கட்டமைப்பா இருக்கும். அடுத்த பாரு, வை இருக்கும் கூட்டத்தில் அதற்கு அடுத்த ஆவர்த்தனத்தில், வை இருக்கும் கூட்டத்தில் அதுக்கு அடுத்த ஆவர்த்தனத்தில் அமைந்துள்ள மூலகம் Z ஆகும். அதுக்கு அடுத்த ஆவர்த்தனம் இருக்கிற மூலகம் Zன்றது யாரு? அப்ப அடுத்த ஆவர்த்தனம் இருக்கிறது யாரு? சிலிக்கன். யாரு? சிலிக்கன். சிலிக்கனை பத்தி சொல்றேன். நம்ம Z யாரு? சிலிக்கன். அறை வெப்பநிலையில் இவற்றின் உறுதியான ஒக்சைட்டுகளின் அறை வெப்பநிலை இவற்றின் உறுதியான ஒக்சைட்டுகளின் பௌதிக நிலைகளில் உள்ள வேறுபாடு குறிப்பிட்டிருக்கார். சரி, யார் யாரு இவங்களோட உறுதியான ஒக்சைடுகள்? அறை வெப்பநிலைக்கு இவங்க உறுதியான ஒக்சைட்டுகள் யாரு? கார்பன் டை ஆக்சைடும் என்ன SiO2 CO2வும் SiO2வும். இதுல இது எப்படி இருப்பாரு? இவர பௌதிக நிலை வந்துட்டு என்ன? வாயு நிலையில இருக்கும். இவர பௌதிக நிலை என்ன? திண்ம நிலையில இருக்கும். திண்ம நிலையில இருக்கும். இதுக்குரிய காரணத்தை குறிப்பிட சொல்லியிருக்கார். என்ன காரணம்? CO2 பார்த்தேன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 பார்த்தேன்னு சொல்லி சொன்னா அவர் வந்து எளிய மூலக்கூறு இருக்கும். எளிய மூலக்கூறு லண்டன் கவர்ச்சிசம் மட்டும்தான் இருக்கும். லண்டன் கவர்ச்சிசம் மட்டும்தான் இருக்கும். அதாவது மூலக்கூறுகள் லண்டன் கவர்ச்சிசம் மட்டும் இருக்கும். இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா SiO2 பார்த்தீங்கன்னா அது ஒரு பங்கிட்டு வழி சாலகமா இருக்கும். பங்கிட்டு வழி சாலகமா இருக்கும். பங்கிட்டு வழி சாலகமா இருக்கும். இங்க கவர்ச்சி மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி விஷயம் கூடுதலா இருக்கும். இதால நிறைய இங்கே ஒரு திண்மமா இருப்பாரு. திண்மமா இருக்கும். இதான் வந்துட்டு A பார்ட். அடுத்து B பார்ட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 0.2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 0.2
2 மோல் 2 டெசிமீட்டர் -3 ஃபெரஸ் நைட்ரைட் கரைசலின் 30 சென்டிமீட்டர் கனம் ஆனது நியமிப்பு குடுவை ஒன்றில் எடுக்கப்பட்டு அமில ஊடகத்தில் 0.53 டெசிமீட்டர் -3 பொட்டாசியம் பேமகனேட் கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டது. பொட்டாசியம் பேமகனேட் கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டது. அமில நிலைமை காரணமாக இருக்கிறது, அது H2O உருவாகிறது. அதை பற்றி கணக்கெடுக்க வேணும்னு சொல்லிட்டான். சரிதானே, அதை பற்றி கதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டான், அதை புறக்கணிக்க சொல்லிட்டான். ஓகே, ஒட்சியேற்றத்துக்கான அரை அயன் சமன்பாடு தர சொல்லிட்டான். ஒட்சியேற்றத்துக்கான அரை அயன் சமன்பாடு தட்டான். இங்க பாரு, இங்க இருக்காரு என்ன, ஃபெரஸ் நைட்ரேட் இருக்காரு. இந்த ஃபெரஸ் நைட்ரேட்ல யார் ஒட்சியேற்றம் அடையும்? இந்த ஃபெரஸ் நைட்ரேட்ல யார் ஒட்சியேற்றம் அடைவான்னு சொல்லிச்சுன்னா 2 பேரும் ஒட்சியேற்றம் அடையும். இதுல அந்த MnO4 மைனஸ், அதாவது பேமங்கனேட் அயன் வந்து என்ன செய்யணும்னா தாழ்த்தல் அடையும். தானே, தாழ்த்தல் அடைவார். இப்போ ஒட்சியேற்றத்துக்குரிய அரை அயன் தாக்கத்தை கேட்டிருக்கேன். ஒட்சியேற்றத்துக்குரிய அரை அயன் தாக்கத்தை கேட்டிருக்கேன். ஒட்சியேற்றத்துக்குரிய அரை அயன் தாக்கத்தை கேட்டிருக்கேன். இதுல பாரு, Fe2+ அயன். Fe2+ அயன் என்ன செய்யும் சொல்லுன்னா, ஒரு இலத்திரனை இழந்து Fe3+ அயனா மாறும். Fe3+ அயனா மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லுன்னா NO2- சரிதானே, NO2- என்ன செய்வா, நீரூடகத்துல இலத்திரனை இழந்து NO3 மைனஸா மாறும். NO3- மாறும். சக அங்கால என்ன வரப்போகுதுன்னு சொல்லிச்சுன்னா 2H+, இலத்திரனும் வரும். 2 இலத்திரனும் வரும். 2 இலத்திரனும் வரும். இதான் இதுல தாக்கம். இதான் இவர தாக்கமா இருக்கு. சரியா, ஒட்சியேற்றத்துக்குரிய தாக்கம். அடுத்தது சொல்லிக்கன்னா தாழ்த்தலுக்கான அரை அயன் சாப்பாடு கேட்டீங்க. தாழ்த்தலுக்குரிய அரை அயன் சாப்பாடு கேட்டீங்க. தாழ்த்தல் அடைகிறது யாரு? தாழ்த்தல் அடைகிறது MnO4-. MnO4- என்ன அமில ஊடகத்தில் தாழ்த்தல் அடையும். இலத்திரனை பெற்று தாழ்த்தல் அடைவாரு. என்ன ஆகும் சொல்லுன்னா Mn2+ ஆகும், நீராவும் மாறும். Mn2+ ஆகும், நீராவும் மாறும். இதுல பாத்தீங்கன்னா +7ல இருந்து +2க்கு போறாரு. +7ல இருந்து +2க்கு போறாருன்னா +7ல இருந்து +2க்கு போற எத்தனை ஒட்சியேற்றம் மாறுது? 5 ஒட்சியேற்றம்ல மாற்றம் இருக்குது. 5 ஒட்சியேற்றம்ல மாற்றம் இருக்காரு. அப்ப என்ன சொல்ற, 5 ஒட்சியேற்றம்ல மாற்றம் இருக்காருன்னா இந்த இடத்துல 5 இலத்திரம் போடுவேன். 5 இலத்திரம் போடுவேன். 5 இலத்திரம் போடுவேன். அடுத்து ஏற்றத்தை சமப்படுத்தணும். ஏற்றத்தை சமப்படுத்த பார்த்தா அங்கே 2+ இருக்காரு. அப்ப அங்கால 2+ இங்கால விளைவா 2+ இருக்கணும். இதுல 5- இதுல ஒரு 6-, மொத்தம் ஒரு -6- இருக்காரு. 2+ விளைவு வரணும்னா 8 போடுவோம். 8H+னா 4 நீர். இப்போ நீங்க நிப்பாரு தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கும். சரிதானே, தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்த சொல்லிங்கன்னா முழு அயன் சாப்பாடு கேட்டிருக்கான். முழு அயன் சாப்பாடு கேட்டிருக்கான். முழு அயன் சாப்பாடு பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா Fe என்ன, FeNO2 2H வந்துக்கிட்டு MnO4- அமில ஊடகத்துல தாக்கம் அடையுது. அமில ஊடகத்துல தாக்கம் அடைஞ்ச உனக்கு என்ன போகுது, Fe3+ சக NO3- சக H2O நீரும் விளைவா கிடைக்கும். நீரும் விளைவா கிடைக்கும். தாக்காத சமப்படுத்தப்படுற தாக்காத சமப்படுத்துறது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா தாக்கத்தை சமப்படுத்தப்படுற இதுல பாரு, இவர ஒட்சியேற்றம் பார்த்தீங்கன்னா +2 வரைக்கும். நைட்ரஜன் ஒட்சியேற்றம் பார்த்தீங்கன்னு சொன்னா +3 இருப்பாரு. மங்கனீச ஒட்சியேற்றம் +7 இருக்கும். இதுல இரும்பு ஒட்சியேற்றம் +3, நைட்ரஜன் ஒட்சியேற்றம் +5. சாரி, அங்கால Mn2+ விளைவா கிடைக்குமே. Mn2+ விளைவா கிடைக்கும். சரிதானே, Mn2+ விளைவா கிடைக்கும். இவர ஒட்சியேற்றம் பார்த்தீங்கன்னா +2. இதுல பாரு, ஒட்சியேற்றல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒட்சியேற்றம் அடைகிறாங்க. இவர் தாழ்த்தல் அடைகிறாரு. இவங்க 2 பேரும் ஒட்சியேற்றம் அடைகிறாங்க. அதுல இரும்புல ஒட்சியேற்றம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்காரு. நைட்ரஜன் ஒட்சியேற்றம்ல பார்த்தீங்கன்னா 2 மாற்றம் இருக்காரு. ஒருத்தருக்கு 2 மாற்றம்னா 2 பேருக்கு 4 மாற்றம். இதுல 4 மாற்றம், இதுல ஒரு மாற்றம், மொத்தம் 5 மாற்றம். அப்போ ஒட்சியேற்றத்துல 5 மாற்றம் இருக்காரு. தாழ்த்தல பார்த்தீங்கன்னா +7ல இருந்து +2க்கு போறாரு. அதுலயும் 5 மாற்றம். அப்ப இங்கே ஒட்சியேற்றத்துல 5 மாற்றம், தாழ்த்தல 5 மாற்றம். அப்போ ஓகே, அது ஈக்குவல் ஆயிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அணுக்களை சமப்படுத்தணும். ஒரு இரும்பு ஒரு இரும்பு சரி. இங்க என்ன 2 நைட்ரஜன் இருக்காரு. அப்ப என்ன போடுவாய், இங்க 2 போடுவாய். அடுத்தது என்ன, மெங்கனீஸ் வந்து 1 இருக்காரு, அங்கேயும் 1 இருக்காரு. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது ஏற்றத்தை சமப்படுத்தணும். ஏற்றத்தை சமப்படுத்த பார்த்தேன்னு சொல்லி சொன்னா
இதுல பாரு 3 பிளஸ் இதுல 2 மைனஸ் அங்க 2 பிளஸ் 3 பிளஸ் 2 மைனஸ் அங்க 2 பிளஸ் விளைவா என்ன 3 பிளஸ் விளைவா 3 பிளஸ் வருவாரு அங்கால பக்கம் விளைவா 3 பிளஸ் இருக்கணும் இங்கால செய்யணும் விளைவா 3 பிளஸ் இருக்கணும் விளைவா 3 பிளஸ் இருக்கணும்னா இதுல பாரு இதுல ஏற்றம் இல்லை இவர்ல ஒரு மைனஸ் இருக்காரு ஒரு மைனஸ் இருக்காரு விளைவா உனக்கு 3 பிளஸ் வரணும்னு சொன்னா இங்க என்ன போடுவாய் 4 H பிளஸ் போடுவாய் அப்போ விளைவா 3 பிளஸ் வரும் 4 ஹைட்ரஜன் சொல்லிச்சேன்னா 2 நீர் வரும் 2 நீர் வரும் இப்போ ஒட்சனுக்கு எண்ணி பாரு தகவல் சமப்படுத்தப்பட்டிருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா 2 தர 2 4 ஒட்சன் இதுல 4 ஒட்சன் மொத்தம் 8 ஒட்சன் இதுல பார்த்தீங்கன்னா 2 தர 3 6 ஒட்சன் இதுல 2 ஒட்சன் மொத்தம் 8 ஒட்சன் தகவல் சமப்படுத்தப்பட்டிருக்குது ஆனா அவன் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லிச்சோன்னா முழு அயன் தாக்கம் முழு அயன் தாக்கத்தை கேட்டியான் முழு அயன் தாக்கம் சொல்லிச்சோன்னா இவர் வந்துகிட்டு நம்ம என்ன செய்யணும் அயனா போடணும் அயனா போட்ட என்ன சொல்லிச்சோன்னா Fe2+ம் 2 NO2 மைனஸும் சக MnO4 மைனஸும் 4 H பிளஸும் 4 H பிளஸும் தாக்கினோன்னு செய்து ஒரு Fe3+ம் 2 NO3 மைனஸும் 2 நீரும் சக Mn2+ம் கிடைக்கும் Mn2+ம் கிடைக்கும் இதான என்ன முழு அயன் சாம்பாடு அடுத்து என்ன சொல்லிக்கண்டா பிரஸ் நைட்ரேட்டுக்கும் பொட்டாசியம் பேமங்கனேட்டுக்கும் இடையில மூலர் வீதத்தை கேட்டிருக்கான் இவருக்கும் இடையில மூலர் வீதம் என்ன பி சமானம் இருந்திருக்கு பி சமானம் 1 பி சமானம் 1க்கு 1 அப்ப என்ன கொடுப்பீங்க 1க்கு 1 அடுத்தது மேற்படி நேர்பின்பு முடிவில் தேவைப்பட்ட பொட்டாசியம் பேமங்கனேட்டு கனவுல கண்டுபிடிக்கிறான் பொட்டாசியம் பேமங்கனேட்டு கனவுல கண்டுபிடிக்கிறான் இங்க பாரு இவர பி சமானம் இவர பி சமானம் ரெண்டு பேரும் பி சமான குணகத்தை பார்த்தீங்கன்னா 1க்கு 1 பி சமான குணகம் 1க்கு 1 மூலர் வீதம் 1க்கு 1 இருக்காரு அப்ப மூலர் வீதம் 1க்கு 1 இவர தேவைப்படுற இவர மூலளவும் இவர மூலளவு எப்படி இருக்கும் சமனா இருக்கும் ரெண்டு வர மூலளவும் எப்படி இருக்கும் சமனா இருக்கும் ரெண்டு வர மூலளவும் சமனா இருக்கும் இது உனக்கு என்ன சொல்லலாம்டா FeNO2 டுவைஸ் மூலளவும் MnO4 மைனஸ் அதாவது MnO4 மைனஸ் அதாவது KMnO4 KMnO4 பொட்டாசியம் பேமங்கனேட் ரெண்டோட மூலளவு எப்படி இருக்கும் சமனா இருக்கும் ரெண்டோட மூலளவும் சமன் மூல் சமன் என்ன செறிவு தர கனவளவு இவர செறிவு என்ன சொல்லிருக்கான்னு சொன்னா 0.2 மைனஸ் 30 சென்டிமீட்டர் கனமா அப்ப என்ன ஒரு 0.2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 30 சென்டிமீட்டர் கணம் நான் சென்டிமீட்டர் கணத்துல வைக்கணும் அப்ப எனக்கு கடைசி விட சென்டிமீட்டர் கணத்துக்கு வரும் 30 சென்டிமீட்டர் கணம் சமன் இவருக்கு பார்த்தேன்னு சொல்றா இவர செறிவு என்ன தந்திருக்காண்டா 0.5 0.5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 தர கனவளவு வீண்டு இருக்கு இந்த சுருக்கி எடுத்து இந்த வியை கண்டுபிடிச்சிங்களா இந்த சுருக்கி எடுத்து வியை கண்டுபிடிச்சிங்களா இருந்தா 6 வரும் 6 பூஜ்ஜியத்தை சஞ்சால பிடிச்சீங்கன்னா 12 எவ்வளோ 12 சென்டிமீட்டர் கணம் வரைக்கும் 12 சென்டிமீட்டர் கணம் வரைக்கும் எவ்வளோ போதுவோ 12 சென்டிமீட்டர் கணம் வரைக்கும் என்னடா தேவைப்படுற கனவளவு அடுத்தது 6வது கேள்வி என்ன கேட்கான்னு சொன்னா பிபாட்ல 6வது கேள்வி நியமிப்பு எவ்வாறு நியமிப்பு இதுக்குரிய முடிவு புரிய நிறமாற்றது கேட்டீங்க என்னவாக நியமிப்பு இது வந்து ஒற்றையற்ற தாழ்த்தல் தாக்கம் என்ன ஒற்றையற்ற தாழ்த்தல் அதாவது ஒற்றையற்ற தாழ்த்தல் நியமிப்பு நிறமாற்றத்தை கேட்டீங்க என்ன நிறமாற்றம் கிடைக்கும் பொட்டாசியம் பேமகனேட்ட ஊதா நிறம் வந்துட்டு நிறமற்றதா மாறும் பொட்டாசியம் பேமகனேட்ட ஊதா நிறம் வந்துட்டு நிறமற்றதா மாறும் இவ்வளவுதான் பி பார்ட் அடுத்து சி பார்ட் எடுங்க சி பார்ட் என்ன சொல்லணும்னா அரை அயன் சமன்பாடுகளை எழுதாமல் ஒற்றையற்ற எண் மாற்றத்தை மட்டும் கருத்தில் கொண்டு பின்வரும் சமன்பாடுகளை ஈடு செய்ய சொல்லிருக்கான் சரி அரை அயன் சமன்பாடுகளை எழுதாம ஒற்றையற்ற எண் மாற்றத்தை மட்டும் வச்சு என்ன செய்யட்டான் ஒற்றையற்ற எண் மாற்றத்தை மட்டும் வச்சு சமன்பாடத்தை செலுத்துக்கான் அம்புக்குறியில கட்டாயம் காட்ட சொல்லிருக்கானே இலத்திலும் பரிமாற்றங்கள் நடக்குது அம்புக்குறியில என்ன செய்யறான் குறிச்சு காட்ட சொல்லி சொல்லிட்டான் முதலாவது ஆக்கம் பார்த்தீங்கன்னா இதான் அவன் தந்திருக்கிற முதலாவது ஆக்கம் இதான்
அவன் தந்திருக்கிற முதலாவது சாக்கம். இங்க பாரு, இதான் அவன் தந்திருக்கிற முதலாவது சாக்கம். இதுல பாரு, இதுல இந்த குரோமியம் பார்த்தீங்கன்னா +3 இருப்பாரு. இங்க இருக்கிற குரோமியத்தை பார்த்தீங்கன்னா +6 இருப்பாரு. +6 இருப்பாரு. +3 இருந்து +6க்கு போறாரு. எத்தனை மாற்றம் இருக்குது? 3 மாற்றம் இருக்காரு. 3 மாற்றம் இருக்குது. இதுல பாரு, இந்த H2O2 இருக்கிற ஆக்சைடு, இந்த இருக்கிற H2O2 இருக்கிற பெராக்சைடு எடுத்து சொல்லிச்சேன்னா இன்னொரு போது ஆக்சிஜன் எடுத்தேன்னா -1 -1ல இருப்பாரு. இங்கால ஆக்சிஜன் எப்படி இருக்காரு? இங்க ஆக்சிஜன் வந்துட்டு -2ல இருக்கு. -2ல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இவர் +3ல இருந்து +6க்கு போறாரு. அப்ப ஒட்சியேற்றம் அடையுது. அப்ப இலத்திரனை இழக்காரு. இவர் என்ன செய்யறாரு? -1ல இருந்து -2க்கு போறாரு. அப்ப இலத்திரனை ஏற்காரு. இதுல பாத்தீங்கன்னா +3ல இருந்து +6க்கு போறதுக்கு 3 இலத்திரன் இருக்கப்படுது. 3 மாற்றம் இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா -1ல இருந்து -2க்கு போறாரு. ஒரு மாற்றம். ஒருத்தருக்கு ஒரு மாற்றம்னா 2 பேருக்கு 2 மாற்றம். 2 பேருக்கு 2 மாற்றம். இது 2 பேருக்கு 2 மாற்றம் இருக்காரு. இதுல பாரு, 2 பேருக்கு 2 மாற்றம். இதுல 2 மாற்றம். இதுல 3 மாற்றம். அப்ப என்ன செய்யணும்? நீ 2 சமன் இல்ல, சமப்படுறதுக்கு போமாஸ் இருக்கு. 2 மாற்றம் 3 மாற்றம். 2க்கு 3க்கு என்ன போமாசி? 6. 2க்கு 3க்கும் போமாசி எத்தனை? 6. இங்க பாரு, 2க்கு 3க்கு என்ன போமாசி? 6 போமாசி. இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா 6 போமாசி. இதுல 3 இலத்திரன் செய்து இழக்கப்படுது. 3 இலத்திரன் இழக்கப்படுது. ஒட்சியேற்றம் பண்ணுறது. அப்ப 3 இலத்திரன் இழக்கப்படும். தர போமாஸ் 6. 6ஆம் மாத்திரம் 2ஆல் பெருக்குவாய். இதுல 2 இலத்திரன் வந்துட்டு ஏற்கப்படுது. 2 இலத்திரன் வந்துட்டு ஏற்கப்படுது. இது போமாஸ் வந்துட்டு 6. 6ஆம் மாத்திரம் சொல்லணும் 3ஆல பெருக்குவேன். சரிதானே? 3ஆல பெருக்குவேன். இங்க 2ஆல பெருக்கினா இங்க 2 போடுவீங்க. இங்க 3ஆல பெருக்கினா இங்க 3 போடுவாய். சரிதானே? 3 போடுவாய். இங்க 2 குரோமியம் என்ன செய்வார்? இங்கேயும் 2 குரோமியம். இங்க 3 ஹைட்ரஜன். சரி, அதை சமப்படுத்துறதுக்கு முதல்ல போட்டோம் தானே. அடுத்து என்ன செய்யணும்? ஏற்றத்தை சமப்படுத்தணும். ஏற்றத்தை சமப்படுத்துறது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சமப்படுத்தல. நீங்க எல்லாம் ஹைட்ரஜன் இருக்காரு. அப்ப ஏற்றம் சமப்படுத்துறதுக்கு இங்கேயும் இது தொடர்புறதால நான் அதை அப்படி வச்சிருக்கேன். ஏற்றத்தை சமப்படுத்துறது பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால பக்கம் இருக்காரு 2 4 மைனஸ் இருக்காரு. அங்கால பக்கம் 4 மைனஸ், இங்கால மைனஸ் உனக்கு 4 மைனஸ் இருக்கு. அங்கால 4 மைனஸ்னா இங்கால 4 மைனஸ் இருக்கணும். அப்ப இங்கால பக்கம் 4 மைனஸ் வந்தாருன்னா 4 மைனஸ் வந்தாருன்னு சொன்னா உனக்கு விளைவா 4 மைனஸ் இருக்கணும். அங்கால விளைவா 4 மைனஸ் இருக்கணும். இங்கால விளைவா 4 மைனஸ் இருக்கணும். 4 மைனஸ் பார்த்தீங்கன்னா இதுல 2 தர 3 6 பிளஸ் 2 தர 3 6 பிளஸ் வந்துட்டாரு. உனக்கு 4 மைனஸ் வரணும்டா என்ன செய்வாரு? 10 OH மைனஸ் போடுவேன். 10 OH மைனஸ் போடுவேன். இங்க வர இங்க 10 OH மைனஸ் போட்டேன். இப்போ ஹைட்ரஜனுக்கு என்ன பார்த்தேன்னு சொன்னா இதுல 10 ஹைட்ரஜன், இதுல 6 ஹைட்ரஜன், மொத்தம் 16 ஹைட்ரஜன் இருக்காரு. 16 ஹைட்ரஜன் இருக்காரு. 16 ஹைட்ரஜன் என்ன போடுவேன்? நீ 8 நீர் போட. இப்போ ஒட்சனுக்கு என்ன பாரு? தாக சமப்படுத்தப்பட்டிருக்காண்டு. இதுல பாரு 10 ஒட்சன், இதுல 6 ஒட்சன், மொத்தம் 16 ஒட்சன் இருக்காரு. இதுல 2 தர 4 8 ஒட்சன் இருக்காரு. இதுல 8 ஒட்சன் 16 ஒட்சன் இருக்கு. தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. சரிதானே? அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்தது சந்திரிக்கான் H2S. அடுத்த சந்திரிக்கான் என்ன சொல்லி சொன்னா H2S இருக்காரு. அடுத்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா H2S வந்துட்டு தெரிந்த HNO3 சரிதானே? தெரிந்த HNO3யோட தாக்கம் அடைஞ்சு என்ன சொன்னா சல்பராகவும் NO2வும் சக H2Oவும் வருதான். சரிதானே? இதான் அடுத்ததான் தந்திருக்கிறது. இதான் அடுத்தது ரெண்டாவது சாக்கம். அவன் தந்திரி ரெண்டாவது சாக்கம். இந்த ரெண்டாவது சாக்கத்துல பாரு, இவர ஒட்சி ரெண்டாவது சாக்கத்துல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும்? ரெண்டாவது சாக்கத்துல பாரு, இவர ஒட்சி இந்த சல்பரை ஒட்சியேட் எடுத்து என்ன -2, சல்பரை ஒட்சியேட் -2, நைட்ரஜன் ஒட்சியேட் எடுத்து என்ன +5 வரைக்காரு. இது -2ல இருந்து எங்க போறாருன்னா 0க்கு போறாரு. இது +5ல இருந்து என்னத்துக்கு போகுதுன்னா +4க்கு போகுது. +5ல இருந்து +4க்கு போறாரு. இப்ப என்ன செய்யணும்? இந்த தாக்கத்தை வந்துகிட்டு சமப்படுத்தணும். இந்த தாக்கத்தை வந்துட்டு சமப்படுத்த பார்த்தேன்னு சொல்லிச்சோம்னா நம்மளுக்கு என்ன செய்யலாது? அம்புக்குறியெல்லாம் காட்ட வேண்டி வரும். இதுல பார்த்தீங்கன்னா -2ல இருந்து 0க்கு போறாரு. என்ன
-2ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போறாரு. -2ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போறாரு. -2ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போறாருன்னு சொல்லிச்சேன்னா அவனுக்கு என்ன சொல்லலாம்னா, -2ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போகல நடக்குது. இவர் ஒட்சியேற்றம் அடைகிறாரு. ஒட்சியேற்றம் அடைகிறான்னு சொன்னா இலத்திரன் இலக்கான்னு அர்த்தம். ஒட்சியேற்றம் அடைந்து இலத்திரன் இலக்கணம். இந்த எத்தனை மாற்றம் இருக்காரு? 2 மாற்றம் இருக்குது. அப்ப என்ன செய்யறாருன்னா இவர் 2 இலத்திரன் இலக்காரு. 2 இலத்திரன் இலக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் நைட்ரஜன் +5ல இருந்து +4க்கு போறார். தாழ்த்தல் அடைகிறது. என்ன செய்யுது? தாழ்த்தல் அடைகிறது. தாழ்த்தல் அடைகிறது என்ன செய்யும்? இலத்திரன் ஏற்காருன்னு அர்த்தம். இலத்திரன் ஏற்காரு. இவர் இலத்திரன் ஏற்காரு. எத்தனை இலத்திரன் ஏற்காருன்னு பாத்தீங்கன்னா +5ல இருந்து +4க்கு போறாரு. ஒரு மாற்றம் இருக்காரு. அப்ப என்ன செய்யறாருன்னா ஒரு இலத்திரன் ஏற்காரு. ஒரு இலத்திரன் இருக்காரு. இப்ப என்ன செய்யிருப்பாரு? இதுக்கு ஒன்று, இதுல ரெண்டு, ஒன்று, இதுல ரெண்டு, ஒன்று ரெண்டு சமன் இல்ல. சமப்படுத்துறது போமாசி இருக்கணும். போமாசி எத்தனை? ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் போமாசி 2. அப்ப என்ன செய்யுது? 2 அப்படியே இருக்காரு. அப்ப என்ன செய்வார்? இதை வந்துக்கிட்டு 2ஆல பெருக்குவாய். 2ஆல பெருக்குவாய். இங்க 2ன்னு சொன்னா இங்கே 2 போடுவாய். இங்க 2 நைட்ரஜன் இங்கேயும் 2 போடுவாய். 2 போடுவாய். சல்பர் ஒன்று ஓகே. அடுத்தது என்ன செய்யணும்? ஏற்றது சாப்பாடு. ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஏற்றம் இல்லை. 2 பக்கமும் ஏற்றம் இல்ல. அப்ப ஏற்றம் சமனா இருக்குது. 2 பக்கம் ஏற்றம் 0. அப்ப ஏற்றம் சமனா இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஹைட்ரஜனை சமப்படுத்துறது பாரு. ஹைட்ரஜனை சமப்படுத்த பார்த்தீங்கன்னா இதுல 2 ஹைட்ரஜன், இதுல 2 ஹைட்ரஜன், மொத்தம் 4 ஹைட்ரஜன் இருக்காரு. 4 ஹைட்ரஜன் இங்க 2 நீர் போடும். 2 நீர். இப்போ ஒட்சனுக்கு எண்ணி பார்த்தாக்க சமப்படுத்தப்பட்டிருக்கும். 2 தர 3 6 ஒட்சன், 2 தர 2 4 ஒட்சன், இதுல 2 ஒட்சன், மொத்தம் 6 ஒட்சன் தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? இதான் 2வது தாக்கம். அடுத்தது 3வது தாக்கத்தை பாரு. இதான் வந்து அவன் தந்திருக்கிற 3வது தாக்கம். இதுல பாரு. இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா இந்த வரைக்கும் சல்பர், இந்த சல்பர் ஒட்சியேட்டம் வந்து -2ல இருப்பாரு. இங்க சல்பர் ஒட்சியேட்டம் +6 வரைக்கும். இங்க இந்த ஒட்சிசன் ஒட்சியேட்டம் இருந்தா -1 வரைக்கும். இங்க இருக்க ஒட்சிசன் ஒட்சியேட்டம் இருந்தா -2 வரைக்கும். சரிதானே? இப்ப இங்க பாரு, -2ல இருந்து +6க்கு போறாரு. -2ல இருந்து +6க்கு போறாருன்னா எத்தனை மாற்றம்? -2ல இருந்து +6க்கு போறான்னு சொல்லிச்சுன்னா 8 மாற்றம். எத்தனை மாற்றம்? 8 மாற்றம் இருக்காரு. 8 மாற்றம் இருக்காரு. ஒரு சல்பர் தான் இருக்காரு. அப்படின்னு சொல்லி 8 மாற்றம் இருக்குது. ஒட்சியேற்றம் அடைகிற என்ன அர்த்தம்? இலத்திரன் இலக்காரு. அப்ப 8 மாற்றம் என்ன சொல்றாரு? 8 இலத்திரன் இலக்காரு. -8 இலத்திரன். இதுல பாத்தீங்கன்னா -1ல இருந்து -2க்கு போறாரு. என்ன செய்யுது? தாழ்த்தல் அடையுது. என்ன செய்யுது? தாழ்த்தல் அடைகிறாரு. இதுல பாத்தீங்கன்னா -1ல இருந்து -2க்கு போறாரு. அப்போ ஒரு ஆளுக்கு என்ன? ஒரு மாற்றம் நடக்குது. அப்ப 2 பேருக்கு 2 மாற்றம். 2 பேர் இருக்காங்க. அப்ப ஒரு ஆளுக்கு ஒரு மாற்றம், 2 பேருக்கு 2 மாற்றம். அப்ப என்ன செய்வாரு? இது தாழ்த்தல் அடையுது. அப்ப இலத்திரன் ஏற்கான்னு அர்த்தம். அப்ப 2 இலத்திரன். இப்ப பாரு, 2 8 சமனா இருக்காரா? இல்ல, சமன் இல்ல. அப்ப என்ன செய்யறது? சமப்படுத்தணும். 2க்கும் 8க்கும் போமாஸ் இருப்பேன். 2க்கும் 8க்கும் போமாஸ் எடுத்து எத்தனை? 8. 2 கட்டுக்கு போமாஸ் எடுத்து 8. அப்ப இது என்ன செய்யும்? 1ஆல பெருக்குவாய். இவரை வந்துட்டு 4ஆல பெருக்குவாய். 4ஆல பெருக்கு. இது 1ஆல பெருக்கி போட தேவையில்ல. அப்ப இங்க 4ஆல பெருக்கி என்ன செய்வீங்க? இங்க 4 போடுவேன். இங்க 4 போடுவேன். நீ அங்கெல்லாம் போட தேவையில்ல. அது இருக்கட்டும். சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன? சமப்படுத்தணும். சரிதானே? சமப்படுத்தது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சல்பர் இருக்கார், அங்க ஒரு சல்பர் இருக்கார். ஓகே. ஈயம் ஒன்று ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா நான் 8 ஹைட்ரஜன் இருக்கிறேன். ஹைட்ரஜன் இருந்தா இங்க என்ன 8 ஹைட்ரஜன் இருக்குன்னா அப்ப 4 போடுவேன். இப்போ ஒரு சனிக்கு என்ன பார்த்தாக சமப்படுத்தப்பட்டிருக்கும்? 4 2 8 ஓட்சன் இருக்காரு. இதுல 4 ஓட்சன், இதுல 4 ஓட்சன், 8 ஓட்சன் தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது பாரு, 4வது தாக்கம். 4வது தாக்கத்தை எடுத்தேன்டா
இதான் வந்துட்டு 4வது ஆக்கம். இதான் 4வது ஆக்கம். சரிதானே? இதான் வந்துட்டு அந்த 4வது ஆக்கம். இந்த 4வது ஆக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிறது அந்த சல்ஃபர். இந்த இடத்துல இருக்கிற சல்ஃபரை ஒட்சியேட் என்ன +4 வரைக்கும். இங்க இருக்கிற சல்ஃபரை ஒட்சியேட் எடுத்து என்ன செஞ்சோம்னா -2 வரைக்கும். -2 வரைக்கும். இங்க இருக்கிற சல்ஃபரை ஒட்சியேட் எடுத்து என்ன 0 வரைக்கும். 0 வரைக்கும். 0 வரைக்கும். இங்க மத்த எல்லாரையும் ஒட்சியேட் ஓகே. மத்த எல்லாரும் ஒட்சியேட் வந்துட்டு சேம். எந்த ஒட்சியேட் தாழ்த்தல் இல்லை. இந்த சல்ஃபர் தடை செய்து ஒட்சியேட் தாழ்த்தலுக்கு உட்படுது. இந்த இருக்கிற சல்ஃபர் பார்த்தீங்கன்னு சொன்னா தாழ்த்தல் அடையுது. இந்த இருக்கிற சல்ஃபர் வந்து ஒட்சியேட்டும் அடையுது. இந்த வரைக்கும் சல்ஃபர் வந்துட்டு தாழ்த்தல் அடையுது. இந்த சல்ஃபர் வந்துட்டு ஒட்சியேட்டம் அடைகிறார். சல்ஃபர் வந்துட்டு ஒட்சியேட்டம் அடைகிறார். ஓகே. இந்த சல்ஃபர் வந்துட்டு +4 இருந்து என்னத்துக்கு போறாரு? +4 இருந்து 0க்கு போறாரு. +4 இருந்து 0க்கு போறாருன்னா ஒருத்தர் தான் இருக்காரு. அப்ப +4 இருந்து 0க்கு போறான்னு சொன்னா என்ன செய்யுது? தாழ்த்தல் அடையுது. தாழ்த்தல் அடையுது. என்ன செய்யுது? எத்தனை மாற்றம்? 4 மாற்றம். 4 மாற்றம். அப்ப 4 மாற்றம் என்ன செய்யுது? தாழ்த்தல் அடைகிறாரு. அப்ப 4 இலத்திரன் ஏற்காரு. அப்ப என்ன போடுவாரு? +4 இலத்திரன். 4 இலத்திரன். சரிதானே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்யறாருன்னா -2ல இருந்து -2ல இருந்து 0க்கு போறாரு. -2ல இருந்து 0க்கு போறாரு. -2ல இருந்து 0க்கு போறான்னு சொல்லிச்சுன்னா ஒட்சியேற்றம் அடையல. ஒட்சியேற்றம் அடையல. அப்ப என்ன செய்வார்? இலத்திரன் இலக்காரு. எத்தனை இலத்திரன்? 2 இலத்திரன். எத்தனை மாற்றம்? 2 மாற்றம். அப்ப 2 இலத்திரன். -2 இலத்திரன். 2 இலத்திரன். அப்ப பார்த்தீங்கன்னா இப்ப சமணம் இல்லை. சமணம் இல்லை. இலத்திரங்கள் மாற்றங்கள் சமணம் இல்லை. சமணம் என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். சமப்படுத்த போமாசு இருப்பாய். 2க்கு 4க்கு போமாசு 4. அப்ப 2க்கு 4க்கு போமாசு 4. சமப்படுத்த என்ன செய்யும்? 4ன்னு சொன்னா இதை 1 அளவு இருக்குவா. இதை வந்துட்டு 2 அளவு இருக்கு. 2 அளவு இருக்கு. இங்க 2ன்னு சொன்னா இங்கேயும் 2 போடும். இங்கேயும் 2 போடும். இங்கேயும் 2 போடுவாய். இப்ப என்ன செய்யணும்? மற்ற அணுக்களை சமப்படுத்தணும். அணுக்களை சமப்படுத்தி பார்த்தீங்கன்னா சல்பர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுல 2 சல்பர், இதுல 1 சல்பர், 3 சல்பர் இருக்காரு. அப்ப இங்க 3 போடுவாய். இதுல பாரு 2 2 4 ஹைட்ரஜன் இருக்காரு. அப்ப என்ன போடுவோம்? இங்க 2 போடுவோம். இங்க 2 போடுவோம். இப்போ ஒரு சரி கட்டி பார்த்து தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. இங்க 2 ஓட் சண்டைக்கு, இங்கே 2 ஓட் சண்டைக்கு தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்குது. சரிதானே? இவ்வளவுதான் அந்த சி பார்ட்ல வந்து கேள்வி. இவ்வளவுதான் பிள்ளைகள் உங்களோட 2வது ஸ்ட்ரக்சர் கேள்வி. 2026 ஏஎல் பேட்சுக்கு நடந்த முதலாம் தான பேப்பர்ல வந்த 2வது ஸ்ட்ரக்சர் கேள்வி இவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு இந்த அறிக்கை வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. சரிதானே? ஓகே பிள்ளைகள், அடுத்தது பார்ப்போம்.